கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து கிளியர் பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் அதில் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க்காக டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து இருக்கீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எவ்வளோ சீரியஸ்னஸ் வச்சுருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃபாக ஒருத்தர் வந்து இதை நம்ம படிக்க வரணுங்க வந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். மற்றபடி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி யாராவது படித்தாங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டமான ஜேர்னியாக இருக்கும். இப்போ 2014 to நான் 17 வரைக்கும் மைனிங்கில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போதே நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். பட் என்னால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல. நான் மெயின்ஸில் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அதனால் என்னோடய கரியரை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ மைனிங்கில் என்னோடய கோர் ஜாப்லேருந்து நான் ஐடி செக்டருக்கு வந்தேன். கண்டென்ட் ரைட்டராக ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். இந்த 4 years வந்து எனக்கு வந்து அது வந்து மைனிங் ஜாப் வந்து ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாப்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு 10 hours ஷிஃப்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த என்னால் வந்து படிக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. பட் நான் ஐடி வந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு ஆஃப் டே வந்து என்னால் எக்ஸாம்ஸ்க்காக என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஒர்க்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. கரியரை வந்து நீங்கள் உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்காது. லைக் நமக்கு ஒரு ஜாப் இல்லையேங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்காது. நான் வந்து ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டு ஃபெயிலர் ஆகிறப்பவும் திரும்ப நான் வந்து எப்படி எழுதுனேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு நான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் எப்படியா இருந்தாலும் என்ன நான் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்க முடியுதான் நான் ஒவ்வொரு டைமும் அடுத்த அட்டெம்ப்ட் கொடுக்கலாங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்துச்சு. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஷெடியூலை நீங்கள் வந்து ஒதுக்கிடணும். ஒரு half a day வந்து நம்ம படிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த டேஸில் படிச்சுட்டே வரணும். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ ஒரு 20 days நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு லீவ் போட்டால் போதும். அதுக்கடுத்து நீங்கள் திரும்ப ரீஜாயின் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வந்து ஒரு 2 months முன்னாடி நீங்கள் லீவ் போட்டாலே போதும். இதுவே ஒரு 1 yearக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months தான் நீங்கள் மேக்ஸிமம் லீவ் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி 9 months நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கு உங்களோட கரியரை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்ஸும் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் பிளானை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி லீவ் வந்து பிளான் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம் ஈஸியாக.